ஹலோ ஹலோ ஒன்னும் இல்ல, சும்மா விளையாட்டுக்கு தான். பயந்தே போயிட்டா அலெக்ஸ். எனக்கு ஜாலியா இருக்கு. என்ன பண்ற? இங்க யாரும் இல்ல. சரி நிறுத்து. அதான் யாரும் இல்லல்ல. டாக் எதுவும் இருக்குமோ? ஒரு நிமிஷத்தை வந்துடுறேன். எங்க போற? சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சைடில் பார்த்துட்டு வரேன். நீ என்ன பயமுறுத்துற போல இருக்கு? வா வா போலாம். கார்லயே போய் உட்காந்துக்கலாமா? போலாம். இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் சாவி இங்க எங்கேயா தான் இருக்கும் இல்ல? பாக்குறேன். இங்க இல்ல. What are you doing? இங்க இருக்கான்னு பாக்குறேன். போலாமா? போலாம். யாரு நீங்க? சாரி. அதை நான் தானே கேட்கணும். கதவுக்கு இந்த பக்கம் நான் இருக்கேன். யார் நீங்க? ஆக்சுவலி கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் மொபைல் ஃபோன் கிடைக்குமா? அதை நான் யூஸ் பண்றதில்ல. லேண்ட்லைன் இருக்கா? இந்த மாதிரி நேரத்தில் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் ட்ரை பண்ணலாமா? பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க. ஹலோ. அலெக்ஸ், சாரி, நிறைய கால்ஸ் இருந்துச்சு. நாளைக்கு கேஸ் இருக்குல்ல? அது பரவாயில்ல. எங்க இருக்க? இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கேன். சார் இல்லைல்ல, ஸோ எல்லா கிளைண்ட்ஸையும் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அலெக்ஸ். நானும் பயங்கரமான கனவு கண்டு தான் எந்திரிச்சேன். அப்பத்துல இருந்து கால் பண்றேன், நீ எடுக்கவே இல்லை. என்ன கனவு? நானே மறக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லு. ஏற்கனவே அந்த கனவை பார்த்து பயந்துருக்கேன், அதை சொல்லணுமா? சரி, இப்போ எங்க இருக்க? நான் இப்போ ஆபீஸ் கிட்ட வந்துட்டேன். அர்ச்சனா, சாயந்தரம் ஃப்ரீயா இருக்கியா? பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஓகே அலெக்ஸ், எனக்கு ஒரு கால் வருது, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். சாயந்தரம் எத்தனை மணிக்கு? ஹலோ ஹலோ.
அலெக்ஸ் சார் தானே? ஆமா. ஒரு ஆட்டோகிராஃப் சார். உங்க புக்கு நல்லா சேல் ஆகுது சார். அப்புறம் ஏன் இவ்வளோ காப்பீஸ் இருக்கு? பேனா? பேனா அடுத்த புக்கு என்ன சார்? அது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் எந்த ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க, நான் இங்கே இருக்க ஸ்டாஃப் தான். இதை கொஞ்சம் பில் பண்ணிடுறீங்களா? ஓகே, தேங்க்யூ. அலெக்ஸ், ஆ சாரி ரொம்ப பிஸியா இருந்தா அதான் வர முடியல. சாரி. எப்பவும் அப்படித்தானே. போர் அடிச்சது, அதான் இதுக்குள்ள வந்துட்டேன். நானும் நினைச்சேன் என்னடா இது புதுசா ஒரு மீட்டிங் ஸ்பாட்னு. வந்தது வந்துட்டு இருளோட ஒரு காப்பி தரட்டுமா? நான் என் காப்பி ஆர்டர் பண்ணிருக்கேன் அலெக்ஸ். நான் படிக்கிறேன், கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீயும் நானும் சேர்ந்து இருக்கும்போது படிக்கிறேன். நான் நம்பிட்டேன். காப்பி வேணான்ட்ட ஒரு காஃபி போலாமா? வை நாட்? வா, புக் வாங்கிட்டு போயிடலாம். வா. Ma'am, your cappuccino? Sir, yours. தேங்க்யூ. You are welcome, sir. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போல. ஹலோ, கேஸ் கூப்பிட்டாங்க, ஆனால் அர்ஜென்ட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் 23rd தான் நெக்ஸ்ட் ஹியரிங். ஹலோ. ஆ ஆ ஓ ஆ ஹலோ, 1 minute. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சார் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க. இல்லை நம்ம ஒரு ஸ்டே கூட ஃபைல் பண்ணுவோம். ஓகே. இல்லை டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரும்போது சைன் பண்ணால் போதும். ஓகே, ஏதாவதுனா கால் பண்ணுங்க. சாரி பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்களே, என்னாச்சு? நானா? அப்படியா இருக்கு? இப்பெல்லாம் அடிக்கடி சொல்கிறீங்க, கனவு காண்றது, பயந்து எந்திரிக்கிறது. இப்பெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி வருது. தனியா படுத்தே தூங்க முடியல. ஓ அப்படியா? அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சே. எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னே தோணல. தாராளமா பண்ணலாம், அதுக்கு தானே வந்தேன். சொல்லுங்க, என்ன கனவு? அது சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப டார்க்கா இருக்கும். கனவுனா நம்ம ஆத்மா நம்ம வாழ்க்கையை பத்தி எழுதுற சில நாவல் பேஜஸ் தான். ஸோ டார்க் சப்ஜெக்ட் எழுதுற அலெக்ஸ்க்கு டார்க் கனவு தானே வரும். முதல்ல நாவலை படி, அதுக்கப்புறமா அதை பத்தி சொல்லு. அதான் படிக்கிறேன்னு சொல்றேன்ல. ரொம்ப நாளா நீ சொல்லிட்டு மட்டும்தான் இருக்க. ஹே, நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, நான் ஒரு சின்ன அது ஹலோ. எஸ் இல்ல இல்ல சார் லீவ்ல இருக்காரு. பட் ஐ கேன் ஹேண்டில் இட், நோ இஷ்யூஸ். நோ எவ்ரிதிங் இஸ் சால்வ்ட். இல்ல மேக்ஸிமம் பிரச்சனை இருக்காது. ஹே அலெக்ஸ், இல்ல சார். யா ஓகே ஓகே ஓகே, I'll call you if anything. அலெக்ஸ். கோவமா இருக்கல்ல? சேச்சே, அதெல்லாம் இல்ல. எனக்கு தெரியும் நீ கோவமா தான் இருக்க. ஏய், நான் என்ன பண்ணுவேன் அலெக்ஸ்? திஸ் இஸ் மை ஜாப். யூ நோ ஹவ் இட் வர்க், ரைட்? உன் கேஸ்க்காக எப்படி ஓடணும்னு உனக்கே தெரியும்ல. பரவாயில்லங்க, நீங்க ஃப்ரீ ஆயிட்டே கூப்பிடுங்க. கூப்பிடலனாலும் பிரச்சனை இல்லை. அலெக்ஸ், ஒரு மாசமா நான் பிரேக்கே எடுக்கல.
இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். And I'm fully yours, okay? நான் உன் கூடவே தான் இருப்பேன் அலெக்ஸ், எங்க போனாலும். ஆ நிஜமாவா? நிஜமா. வில் கோ சம்வேர். ஆ நம்ம தூரமா எங்கேயாவது போலாம். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு சாயந்தரம் இதை பத்தி தான் பேசலான் இருந்தேன். இந்த வீக்கெண்ட்ல வெளியில எங்கேயாவது போகலாம். நீ சொன்ன மாதிரி நாம 2 பேரும் மட்டும். ஐ லவ் தட். ஃபோன் இன்டர்நெட் ஒன்றும் இல்லாமல் எங்கேயாவது போகணும். போனை எடுத்துட்டு போக வேண்டாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணலாம்ல. ஆனா இது அப்படி இல்லையே. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் போன் எடுக்காம வரேன். ஓகே ஓகே ஃபைன். தேங்க்யூ. இப்போ கோவம் போச்சா? லைட்டா. அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அது உனக்கே தெரிய வரும். நீ ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு. ஓகே ஓகே. குட் நைட். Good night. சரி, பை. பாய். பை. அலெக்ஸ், அலெக்ஸ், நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அத சொன்னா அப்புறம் என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? என்ன தேடுற? ஃபோன் வச்சிருக்கேன் நான் பாக்குறேன். எடுத்துட்டு வந்திருக்கியா? ஐடியா நல்லதா இருக்கு. ஒரு வீக்கெண்ட் கெட் அவே, ஹாலிடே மோட், நோ ஒர்க், நோ இன்டர்நெட், நோ செல்போன்ஸ், நோ செல்போன், ஜஸ்ட் யூ அண்ட் மீ. கோர்ட்டு கேஸ்னு ஃபுல் டைம் ஃபோன்ல தான் இருக்க. அதனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். நீ என்ன நல்லா கன்வின்ஸ் பண்ணிட்ட. அதுவும் ரொம்ப ஈஸியாலாம் பண்ணல. ரொம்ப நாளாவே இதை நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அலெக்ஸ், யூ மிஸ் மீ? இந்த வண்டி வேற. காடு, மழை, டுபாக்கு ஒரு காரு, இதான ஒரு சர்ப்ரைஸ். Come on. Come on. நீ அப்படியே பண்ணி பண்ணி உடைச்சிடாத. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறேன். உடைக்கவா? அலெக்ஸ், கூட தான் எடுத்தேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஃபுல்லா நனைஞ்சிட்டியா? லைட்டா. இனி இருக்கா ஏதாவது சர்ப்ரைஸ்?
என்னால் சரி பண்ண முடியும்னு தோணலை. மெக்கானிக்கு தான் யாரையாவது கூப்பிடணும். ஃபோன் இல்லாமல் எப்படி கூப்பிடுவ? ஃபோனும் இல்லைல்ல. அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது பாரு, வீடு மாதிரி இருக்கு இல்ல? அங்கே போய் ஹெல்ப் கேட்கலாம். கேட்கணுமா? அங்கே யாராவது இருந்தால் ஃபோன் வாங்கி பேசலாம்ல. ஒருவேளை யாரும் இல்லைன்னா? ஆனாலும் தனியாக ஸ்டார்ட் ஆகாதுல்ல. ஆகாது. வா போய் பார்க்கலாம். சரி. ம். அர்ச்சனா, என்னாச்சு? கால பார்த்த உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை, ஐம் ஃபைன். இந்த பக்கம். ம். அந்த கதவை சாத்திரு. ஓகே. செத்துருச்சு. மழை விடுற வரைக்கும் நாங்க இங்க இருக்கலாமா? தாராளமா. மாத்திக்க துணி ஏதாவது வேணுமா? நோ, இட்ஸ் ஓகே, ஐல் மேனேஜ். வேணும்னா மாத்திக்கோய, நனைஞ்சிருக்குல்ல. மாத்திக்க. மேலே போனா ரூம் இருக்கு. போயிட்டு வா. ஓகே.
தேங்க்ஸ் ஃபார் த க்ளோத்ஸ். தேங்க்யூ. இன்னும் சரியாகலையா? இல்லை, மழை விடட்டும், அப்புறம் ட்ரை பண்ணலாம். இது யாரோட ட்ரெஸ்ஸு? அம்மாவோடது. அம்மா எங்க? இறந்துட்டாங்க. மொபைல் ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாததை பார்க்கும்போது. அது தப்பா? இல்லை, அப்படி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் சர்ப்ரைசிங். யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அது எனக்கு செட் ஆகலை. அப்போ நீங்கள் இங்கே தனியாக தான் இருக்கீங்களா? நல்லா இவ்வளோ பெரிய வீட்டில். உங்களுக்கு தங்க இடம் கொடுத்ததுக்காக உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரமும், ஒரு ஹோஸ்டா உங்க பதில கேட்கறதுக்கு அதிக ஆர்வம் உள்ளவனும் நான் தான். அதனால கேள்விகளை நான் தான் கேட்பேன். உங்களுடைய பேரு? அர்ச்சனா. வெறும் அர்ச்சனாவா? அர்ச்சனா பிள்ளை. அர்ச்சனா, உங்களுக்கு கல்யாணம் ஆகல இல்ல? ஏன் அப்படி தோணுச்சு? ஒரு கண்டுபிடிப்பு. அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் பழகி ரொம்ப நாள் ஆகல. மிஞ்சி போனா 2-3 மாசம். 3 மாசம் எப்படி தெரியும்? கண்டுபிடிப்பு. உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற தூரம், அதை வச்சுதான் சொன்னேன். உங்க காதலன் கூட இப்படி டிராவல் பண்றது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஹாபி இருக்கா? இருக்கு. லாயர், ஹைகோர்ட்ல. வக்கீலா? பொய்களை உண்மையாக்கி வாழ்றவங்க. வக்கீல் கிட்ட ஏதாவது விரோதம் இருக்கா? வக்கீல் கிட்ட இல்ல, ஆனா பொய் கிட்ட இருக்கு. பொய்யா உண்மையாங்கிறத வக்கீல் இல்ல, கோர்ட் தான் முடிவு பண்ணுது. பப்ளிக்குக்கும் அதை சொல்ல வாய்ப்பு கிடைக்கல. நீங்க சொல்ற உண்மை வேற யாருக்காவது பொய்யா இருக்கலாம். புரியல. சி, உண்மைக்கும் பொய்க்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் தான் ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ஸ் தான் லாயர்ஸ் முன்னாடி கொண்டு வர பாக்குறாங்க. உண்மைக்கும் பொய்க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்கு. ஒரு ஆளால முழுசா உண்மையை சொல்ல முடியும், ஆனா முழுசா பொய் சொல்ல முடியாது. எல்லா பொய்லையும் கொஞ்சம் உண்மை இருக்கும். ஓ, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் அலெக்ஸ்? இருக்கு. என்ன இருக்கு? உண்மையை மறைக்கிறதுக்கான முகமுடி தான் இந்த பொய் இல்ல? நல்லா இருக்கே. தேங்க்யூ. நீங்களும் வக்கீலா? ஐயோ, நான் வக்கீல் இல்லை, நான் ஒரு எழுத்தாளர். எழுத்தாளரா? எஸ். இந்த காலத்து எழுத்தாளர்கள் சிறந்த மனிதர்கள். அலெக்ஸ் பாறையில். அலெக்ஸ் பாறையில். தமிழ்ல எழுதிருந்தீங்கன்னா நான் படிச்சிருந்திருப்பேன். தமிழ்ல தான் எழுதியிருக்கேன், ஆனா நீங்க படிச்சிருக்க வாய்ப்பில்லை சார். ஒரு புக்கு தான் எழுதியிருக்கேன், அதுவும் பப்ளிஷ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. உங்க படைப்போட பேரு? இருள். இருள், இருட்டு, அந்தகாரம். இவரோட படைப்பை படிக்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கா? இல்ல. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதை படிக்கிறதுக்கான தைரியமும் பாக்கியமும் எனக்கு கிடைச்சிருக்கு. படிச்சிருக்கீங்களா? அதை தான் நான் சொன்னேன். எப்படி இருந்துச்சு? உங்க அபிப்பிராயம் என்ன? மோசமா இருந்துச்சு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அர்ச்சனா, குடிக்க ஏதாவது வேணுமா? வைன் நல்ல ஆப்ஷன். பிரச்சனை எதுவும் இல்லைன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க.
உங்களுக்கு குடிக்க என்ன வேணும்? விஸ்கி. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? என்னது? மோசமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே. உங்களோட கதையில அந்த கதாபாத்திரம் அந்த சீரியல் கில்லரா? ஆ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை அடிப்படையா வச்சு தானே நீங்க அந்த புத்தகத்தை எழுதுனீங்க? ஆமா. அப்ப டிவி, நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் அந்த விஷயம் தான் இருந்தது. நான் ஒரு விமர்சனம் நடத்தவா உங்க சம்மதத்தோட? உங்களோட கணக்குப்படி அந்த ஆள் பண்ண 6 கொலைகள். 6 இல்ல, 5 கொலைகள். 5 கொலைகள். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பகை. யார் மேல? பொண்ணுங்க மேல. பொண்ணுங்க மேல பகை. அது எப்படி சொல்றீங்க? கொலை செய்யப்பட்ட 5 பேருமே பொண்ணுங்க. அவங்கள ரொம்ப ப்ரூட்டலா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கும் மேல அவங்க தலைமுடி, அந்த 5 பொண்ணுங்களுடைய தலைமுடியும் ஷேவ் பண்ணப்பட்டிருந்தது. இப்படியெல்லாம் பண்றான்னா பகையும் கோபமும் இல்லாம வேற என்னவா இருக்கும்? இருக்கலாம். ஆனா பகைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் உங்க படைப்புல தெளிவா இல்ல. நான் எப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிற ஆளு. தேங்க்யூ. என் அம்மா. En vino veritas. அதுல உண்மை இருக்கு. நான் மயங்கி விழற வரைக்கும் கீழே எதுவுமே நடக்கல. நான் மயங்கினதுக்கு அப்புறம் இந்த ஆள் என்ன பண்ணன்னு தெரியாது. அந்த பொண்ணு இப்போ உயிரோட இருந்தா? அக்கா, அந்த ஆளை தனியா போக விடாதீங்க. அந்த ஆள் அந்த பொண்ணை கொன்னுடுவான். சீக்கிரம் போங்க அக்கா, சீக்கிரம் போங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிர் இருந்திருக்கு, இப்பதான் இறந்திருக்கா. இப்பதான் இறந்தாலாம். இந்த ஆள் தானே நம்மள இங்க வராம இருக்க தடுத்தான். அர்ச்சனா சார், அக்கா எதுவும் பண்ணாதீங்க சார். சார் சார் சார், அக்கா எதுவும் பண்ணாதீங்க சார். சார் சார், அர்ச்சனா சார் என்ன எதை வேணா பண்ணுங்க, அக்கா விட்டுருங்க சார். சார் சார் வேணாம் சார். போடா சார். சார் சார் வேணாம். அர்ச்சனா, அர்ச்சனா ப்ளீஸ் என்ன பாரு, என்ன பாரு அர்ச்சனா. அர்ச்சனா நான் சொல்றத கேளுங்க சார். வேணாம் சார். அர்ச்சனா நான் இத பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? கேளுங்க சார். அர்ச்சனா சொல்றத கேளுங்க சார். உனக்கு எப்படி இப்படி தோணல அர்ச்சனா? சார் வேணாம் சார், அக்கா விட்டுருங்க சார். சொல்றா
இதெல்லாம் நான் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க, இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். துப்பாக்கி என் கையில தானே இருந்தது. 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிருப்பேன். இந்த ஆளு என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க. பொண்ணுங்களை மட்டும் தான் இவன் கொள்ளுவா. உனக்கு அப்படி தோணுதா? யாரா சொன்ன ஆம்பளைங்களை கொல்ல மாட்டானு? பொண்ணு நான் கொல்றேன் பாக்குறியா? பொண்ணையும் அவளையும் சேர்த்து கொல்றேன். நீ இவளை கொண்ட மாதிரி உன்னை கொல்ல போற பாக்குறியா? பாக்குறியா? சொல்லுடா.